நமஸ்காரம். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். பராபவ சம்வத்சரம் பிறந்திருக்கிறது. சித்திரை மாதம் 1ஆம் தேதி. ஞானம், பக்தி, கைங்கரியம் இவையெல்லாம் நன்றாக வளரட்டும் என்று வேண்டிக் கொள்வோம். பராபவ சம்வத்சரம்னு சொல்லுகிறோமே, பராபவ என்றால் என்ன? சொல்லுக்கு பொருள் பார்ப்போம். நேர்பொருள் தோல்வி, இதுதான் நேர்பொருள். இழந்து போதல், தோல்வியுறுதல், இது பராபவம் என்றால். இன்னொரு பொருளும் இருக்கிறது, வெளியேறுதல். வெளியேறி விடுவது பராபவம். இந்த பராபவங்கிற சொல் ஸ்ரீ ராமாயணத்திலேயே உள்ளது. அயோத்தியா காண்டத்தில் இந்த ஸ்லோகம், அதன் பகுதியை மட்டும் சொல்லுகிறேன். எத்திர ராமோ பயம் நாத்திர நாஸ்தி தத்ர பராபவஹா. எங்கு ராமன் இருக்கிறாரோ அங்கு பயம் இருக்காது, அச்சமில்லை. எத்திர ராமஹ பயம் நாத்திர. மேலும் நாஸ்தி தத்ர பராபவஹா, அங்கு தோல்வியும் இல்லை. ராமன் இருக்கும் இடத்தில் பயம் இல்லை, ஏனெனில் ராமன் இருக்கும் இடத்தில் தோல்வியே இல்லை. இதேபோல் கண்ணனுக்கு சொல்லுவோம், எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுர்தரஹா தத்திர ஸ்ரீர் விஜயோபூதிர் துருவா நீதிர் மதிர்மமா. இது சஞ்சயன் சொன்னது. எங்கு கண்ணனோ எங்கு அர்ஜுனனோ அங்கு வெற்றிதான், தோல்வி இல்லை. அதே போலத்தான் இங்கு ராமாயணத்தில் உள்ளது, நாஸ்தி தத்ர பராபவஹா. கேட்கும் போதே நன்றாக இருக்கிறது, ஆனால் ஒரு சின்ன பயம் கூடவே வரும். பராபவம் இல்லைன்னு சொன்னால் சரி, அப்ப தோல்வி இல்லைன்னு அர்த்தம். இந்த ஆண்டுக்கு பேரே பராபவம்னால் என்ன தோல்வியாக வந்து கொண்டிருக்குமா? நாம் தோல்விக்குள்ளேயே வாழ வேண்டுமா? பயமாக இருக்கிறதேன்னு தோணும். அப்படி பொருள் பண்ணிக்கொள்ளவே வேண்டாம். அதை போல இந்த 60 ஆண்டுகளுக்கு பெயரும் போதும் வராது. 2 வகையில் பொருள் கொள்ள வேண்டும். எந்தெந்த சொற்கள் எல்லாம் பாசிட்டிவோ, ஆக்கப்பூர்வமான சொற்களோ, ஜெயம்னு வைத்துக் கொள்வோம், அது ஆக்கப்பூர்வமான சொல், வெற்றி, அது உண்டாகும்னு பொருள். நன்மை உண்டானால் மட்டும் போதாது, தீமை விலகியாக வேண்டும். அதனால் எந்த இடத்துல தீமையை குறிக்கும் சொல் இருந்தாலும் அது விலகப் போகிறதுன்னு பொருள். ஆனால் அது விலகுவதும் விலகாததும் நம் கையில் இருக்கிறது. நாம் நடக்க வேண்டிய முறைப்படி நடந்தால் விலகிவிடும், தப்பு தப்பாக நடந்தால் வந்துதான் சேரும். பராபவ சம்பத்சரத்தே எது விலகும்? சொல்லுக்கே பொருள் வெளியேறும்னு சொன்னேனே. சொல்லுக்கு ஒரு பொருள் தோல்வி, மற்றொரு பொருள் வெளியேறும். சேர்த்து படியுங்கள், தோல்வி வெளியேறும். இனிமேல் தோல்வியே கிடையாது. இந்த ஆண்டு தோல்விகள் ஓடிப்போம். ஆழ்வாரே பாசுரத்தில், நான் எத்தனை காலமாகவோ பண்ணிக் கொண்டிருந்த கர்மங்கள் எல்லாம் சும்மெனாதே, அப்படின்னு சொன்னா ஓடி போகுமா? ஓடிப்போ சூ அப்படின்னு சொல்லுகிறா போலே பகவான் சொல்லி விரட்டி விடுவார்னு சாதிக்கிறார். அது போன இடமே காணோம். தூறுகள் பாய்ந்தன, போன இடம் புல்முளைத்து போயிட்டு. என்னுடைய கர்மங்கள் எல்லாம் கடலில் கரைந்ததா, காற்றில் கரைந்து விட்டதா, அடித்துக் கொண்டு போய் விட்டதா, ஆகாயத்தில் மறைந்து விட்டதா, காட்டில் ஒளிந்து கொண்டதா தெரியவில்லை. எல்லாமே ஓடி போய் விட்டதுன்னு சொல்லுகிறார்.
ஒரு செடி முளைக்கிறது என்றால் செடி முளைத்தலை மட்டும் சொல்லி விட்டுவிடக் கூடாது. களை பறித்தலையும் சேர்த்துத்தான் சொல்லியாக வேண்டும். களை பிடுங்கினால்தான் செடி வளரும். களைங்கிற சொல்லே குற்றமா? அது வளருகிறதே, கண் முன்னால் பார்க்கிறோம், வளராமல் இருக்காது. ஆனா களை என்றால் களை களைய வேண்டும், களையப்பட வேண்டியதுதானே களை. களைவாய் ஆழ்வாரே பாசுரத்தில் களைவாய் துன்பம்னு சொல்லுகிறார். துன்பங்கள் களையப்பட வேண்டும், அதுதான் இந்த ஆண்டுக்கே பொருள். அதனாலே பராபவ என்றால் தோல்விகள் வெளியேற போகின்றன, வெற்றி கிட்டும். வெண்ணி தரும் பத்தும் மேவி கற்பார்க்கேன்னு ஆழ்வார் பாடுகிறார். இந்த ஆழியழச் சங்கம் வில்லுமிழாங்கிற 10 பாசுரங்கள் திருவாய்மொழியில் இருப்பவை 7ஆம் பத்து. அதை சொன்னால் இந்த 10 பாசுரங்களும் வெற்றியே பெற்றுக் கொடுக்கும், தோல்விகள் எல்லாம் ஓடி போய்விடும். அவ்வளவு நன்மை. ஆகவே பராபவ சம்பத்சரத்தில் பெருமாள் பிராட்டியினுடைய அருளாலே அனைவருக்கும் அவரவர் எடுத்த தார்மீகமான காரியத்தில் வெற்றி கிட்ட வேண்டும், தோல்விகள் விளர வேண்டும், தோல்விகள் எல்லாம் வெளியேற வேண்டும். அது ஏற்படட்டும்னு பிரார்த்தித்துக் கொள்வோம். கண்டிப்பா பெருமான் ஏற்படுத்துவார். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.